Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு தேங்காய் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம்னு எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்னா நாட்டு சக்கரை அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு போல் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பால் பொடி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பால் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்துன்னா அதை வச்சு கலந்து எடுத்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். தண்ணி ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்து கலந்து எடுக்கணும். நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி மீதி வந்திருக்கு. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு பொறுத்து நமக்கு தண்ணியோட அளவு மாறிடலாம். இது போல் கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்தா தெரியும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் கருப்பு கலர் எள்ளு சேர்த்துருக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு பதிலாக நட்ஸ் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி சின்ன பவுலில் தான். அதில் எண்ணெயோ நெய்யோ இது போல் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா மாவு, அது கூடவே அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் போல் லெமன் இல்லைனா வினிகர் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது நமக்கு அந்த பேக்கிங் சோடா நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும். பேக்கிங் சோடா அந்த மாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நிறைய ஆவியில் வேக வச்ச ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கும்போது அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 3/4 பாகம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்துக்கு 3/4 பாகம் வர மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது போலவே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இட்லி பிளேட் வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பிளேட்டை வச்சா போதும். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 15 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பார்த்தாலே தெரியுது நல்லாவே வெந்து வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணனா ஏதாவது ஒரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லாவே ஆறினதுக்கு அப்புறமா நம்ம டீமோட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு ஈஸியாக வரும். லைட்டாக அந்த ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே டீமோட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இது போலவே எல்லாத்தையுமே டிமோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நமக்கு அந்த பாத்திரத்தில் கூட எதுவுமே ஒட்டலை, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் ஒன்று எடுத்து பிச்சு காமிச்சிருக்கிறேன். ஒன்று சாப்பிட்டாலே நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.